ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இந்த வீடியோவை தயவு செய்து யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் சம்பந்தமா உலகத்துல ராணுவத்துக்குன்னு நிறைய செலவழிக்கிற நாடுகள் இருக்கு. அப்படி ஒரு நாடு தான் அமெரிக்கா. உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த வீடியோவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகத்திலேயே அதிகமா மிலிட்டரி ட்ரோன்ஸ் வச்சிருக்கிற 10 நாடுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். இந்தியா இதுல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோவை தயவு செய்து யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்பர் 10ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பின்லாந்து. சோ அவங்ககிட்ட இருக்கிற மொத்த ட்ரோனோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 412. சோ நம்பர் 9ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தென்கொரியா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தென்கொரியா வடகொரியா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்துல நட்புறவோடு இருந்த நாடுகள். சோ தென்கொரியாட்ட எவ்வளவு ட்ரோன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 512 ட்ரோன்கள் இருக்கு. 518 ட்ரோன்கள் இருக்கு. சோ எட்டாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. சோ ஆஸ்திரேலியா நாட்டுல எத்தனை ட்ரோன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 557 ட்ரோன் இருக்கு. சோ 7th பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ். பிரான்ஸ்ல மொத்தம் எவ்வளவு ட்ரோன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 591 ட்ரோன்கள் இருக்கு. சோ நம்பர் 6ல தான் நம்ம இந்தியா இருக்கும். சோ இந்தியாவிட்ட 625 625 மிலிட்டரி ட்ரோன்ஸ் இந்தியா இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்பர் 5ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனி 670 670 ட்ரோன்கள் இருக்கு. சோ நம்பர் 4ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நாடு அப்படின்னு சொல்லலாம், வல்லரசு மிக்க நாடு அப்படின்னு சொல்லலாம், ரஷ்யா. சோ ராணுவத்திலையும் ரொம்பவுமே முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு நாடு. சோ அவங்ககிட்ட எவ்வளவு ட்ரோன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1050 ட்ரோன் இருக்கு. சோ நம்பர் 3 யாரு அப்படின்னு பார்த்தோம்னா போலந்து. சோ அவங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1209 ட்ரோன் இருக்கு. சோ நம்பர் 2 யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா துருக்கி. அவங்ககிட்ட எவ்வளவு ட்ரோன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1421. சோ நம்பர் 1 எதை நான் சொல்ல போறேன் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ நம்பர் 1ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. சோ அவங்ககிட்ட இருக்கிற மொத்த ட்ரோனோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13,000 இருக்கு. சோ இத்தனை நாடுகள், இந்த 9 நாடுகளை சேர்த்தா கூட அமெரிக்காவோட ட்ரோனோட எண்ணிக்கைக்கு ஈடுகட்ட முடியாது. சோ அமெரிக்கா ட்ரோனை அதிகமா நம்புறாங்க மிலிட்டரியில. சோ அவங்க நிறைய தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த ட்ரோனை அதிகமா யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இதை வச்சு நிறைய விஷயங்களையும் அவங்க பண்றாங்க. சிக்னலை கட் பண்றது, அந்த மாதிரியான, அதாவது ரேடாரோட சிக்னலை கட் பண்றது, இந்த மாதிரியான ரேடார் சிக்னல்ல டிடெக்ட் ஆகாம இதெல்லாம் போய் ரேஞ்ச், அதாவது எதிரி நாட்டுல இருக்கிற ராணுவத்தை கூட தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ட்ரோனை அமெரிக்கா அதிகமா ராணுவத்துல யூஸ் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அமெரிக்கா அப்படிங்கிறவங்க ட்ரோனுக்கு அதிகமா முதலீடு பண்றாங்க. ட்ரோனுக்கு மட்டும் இல்ல, மிலிட்டரிக்கு உலகத்திலேயே அதிகமா முதலீடு செய்யற ஒரு நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அமெரிக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காண்டி அமெரிக்கா இந்த விஷயத்தை பண்றாங்க. சோ இது மாதிரி உலகத்துல நிறைய நாடுகளும் இப்ப ட்ரோனை நம்பி அதுல அதிகமா முதலீடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ராணுவத்துக்குன்னு. இந்த தகவல் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டா பவர் அட்லஸ் அண்ட் தி ட்ரோன் டேட்டா புக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது அதிகமா ராணுவத்துல ட்ரோன் யூஸ் பண்ற நாடுகள் சம்பந்தமான டேட்டா வெளியிட்டு இருக்காங்க. சோ அதுல கிடைச்ச தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. சோ இந்த வீடியோல சொன்ன தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இது மாதிரி நிறைய டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.